இந்த வாழ்க்கையை வெற்றியாக வாழ்வதற்கும் வெற்றியாகவே மரிப்பதற்கும் இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கிறது என்பதை விசுவாசத்திலும் சரீர சுகத்திலும் பொருளாதாரத்திலும் ஆவிக்குறி ரீதியிலும் எல்லா ரீதியிலும் ஒரு மனுஷன் செழிப்பாக வாழணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாம்சமானார். கொஞ்சம் கவனிங்க, இந்த மாம்சமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிரசங்கிக்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் கவனிங்க, ரட்சிப்பு ஆவியில், ஆனால் அந்த ஆவியில் ஏற்பட்ட ரட்சிப்புக்காக முழங்கால் படி இருக்கிறதும் கையை தூக்குறதும் வாயை திறந்து ஜெபிக்கிறதும் பல பிரயாசங்கள் படுவது எது? சரீரம். நல்லா கவனிங்க, தீர்மானம் எடுத்தது மனது. இன்னைக்கு ஃபுல்லாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போகிறேன். தீர்மானம் எடுத்தது மனது, இங்கே பாதிக்கப்படுகிறது சரீரம். நீங்கள் ஒழுங்காக சாப்பிடலை, ஒழுங்காக நீங்கள் உங்களுக்கு அதாவது சில நோய் கூட வந்துடுச்சுன்னு வச்சுக்க. நோயின்னு சொன்னால் மனநோய். மனநோய் தான் பல பிரச்சனைக்கும் காரணம். கவலை, வீணான கவலைகள். இந்த கவலைகள் உள்ள நுழைஞ்சதுன்னு வச்சுங்க, நம்முடைய சரீரம் பலன் குறுகினதாகிடும். அப்போ நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியாது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியதெல்லாம் எந்த அளவுக்கு வசனத்தை கேட்கிறோம், எந்த அளவுக்கு விசுவாச வார்த்தைகளை கேட்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறோம். வசனம் தான் சொல்லுது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வச்சுட்டு போகிறான். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இப்பொழுது உம்முடைய கண்கள் உமது அடியாரின் மேல் நோக்கமாக இருக்கிறதுனால உமது அடியாரின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பைபிள் எல்லாம் நிறைய வசனங்களை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா வீட்டை குறித்து நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும். அவனுடைய களஞ்சியம் சொன்னால் உங்களுடைய கிடங்குன்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் பேலன்ஸோ அல்லது உங்களுடைய என்ன ஒரு காரியமோ. கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறத உங்களை விட ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க, அவர் சொல்லும்போது யோவான் ஜெபம் பண்ணும்போது யோவான் நிருபத்தி எழுதுறாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும். அதனால் இந்த சரீரத்தை அற்பமாக நினைக்காதீங்க. இந்த சரீரம் மிக முக்கியமானது. ஆவியில் எடுக்கிற தீர்மானத்துக்கு இந்த சரீரம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். நமக்கு இந்த சரீரம் போன வாரத்தில் நிறைய ஆதாமுடைய சரீரத்தை குறிச்செல்லாம் கொஞ்சம் நம்ம கவனித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான். அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. இந்த சரீரம் என்ன ஆகும்னு சொன்னால், ஒருவேளை நினைக்கலாம் இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுத்ததுனால மண்ணோட மண்ணாக போயிடும் சொல்லி. ஆனால் இந்த சரீரம் மண்ணோட ஆனால் திரும்ப இந்த மண்ணுக்கு, ஏன்னா ஆண்டவருக்கு இந்த மண் எங்கே இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவங்கள புதைச்சாலும் ஏன்னு சொன்னால் திரும்ப அவர்கள் என்ன செய்வாங்க, உயிர் தெழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது மண்ணான சரீரமாக இருக்காது, ஒரு மகிமையின் சரீரமாக இருக்கும். சரீரம் இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஏன்னு சொன்னால் மோசேவை பார்த்தாங்க, எலியாவை பார்த்தாங்க. பைபிளை நாம் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த உடனே சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது அப்படியே ஆவியாக வந்துட்டு இல்லைங்க, அவர் விழாவை காட்டுறாரு. அந்த ஆணி அடித்த இடத்துல விரலை விட்டு பார்க்க சொல்கிறாரு. அப்போ அவர் சரீரத்தில் தான் இருந்தார். நல்லா கவனிங்க, இந்த சரீரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து தான் இன்றைக்கி ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் திருப்பி கொள்ளலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எபேசியருடைய புஸ்தகம். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய பார்வையில் வெளியேறப்பெற்றது. திருப்பிக் கொள்வோம். எபேசியருடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 5வது அதிகாரம். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். ஆனால் எனக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துறாரோ அதை தான் நான் சொல்ல முடியும். எபேசியர் 5வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். இது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொருவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லுகிறது. ஒவ்வொரு குடும்பம் எப்படி இருக்கணும். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? பிழை இல்லாமல் வாசிங்க பார்க்கலாம். 25லிருந்து படிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்த. நல்லா கவனிங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் சபை எப்படி கிறிஸ்து அன்பு கூறுகிறாரோ, சபையிடத்தில் ஆண்டவர் குறைவு பார்க்கறது கிடையாது. அதுபோல நீங்கள் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக, அந்த மனிதனுக்காக, அந்த சரீரத்துக்காக ஆண்டவர் அவரை ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க, உங்கள் குடும்பம், நீங்கள் கணவன் மனைவி, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம். கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர், இது எல்லாமே ஒரு குடும்பம். ஆனால் கவனித்து பாருங்களேன், பிசாசு
இந்த குடும்பங்களை பிரிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பான். என்னை பொறுத்தவரையிலும் எந்த குடும்பங்களெல்லாம் கூடி இருக்கிறதோ அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். மாமனார், மாமியார், மருமகன், பேர குழந்தை, அப்படி எந்தெந்த வீடுகளில் குடி இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ மற்றவங்கெல்லாம் நீங்கள் அந்த லிஸ்ட்டில் வரணும். ஒழுங்கு மரியாதை போய் உங்கள் மாமனார் மாமியாரோடு சேர்ந்து வாழுங்க. தனி கொடுத்தனெல்லாம் வேதத்தின்படி இல்லை, தனி கொடுத்தனம் இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க பைபிளில் தனி கொடுத்தனம் இருக்குங்க, அதெல்லாம் பைபிளில் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான அர்த்தங்களையும் அதுக்கான விளக்கங்களையும் கொஞ்சம் கவனிக்கலாம். பார், வசனம் சொல்லுது, உன் தாய் உன் தகப்பனையும், அதை மேலே போய் படித்து பார்த்தீங்கன்னா, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தாய் உன் தகப்பனை தனி கொடுத்துன்னு இருக்கிறவங்க எப்படி தாய் தகப்பனை கனப்படுத்த முடியும்? தாய் தகப்பனோடு சேர்ந்து வாழ்கிற உங்கள் தாய், உங்கள் வீட்டில் ஒரு ஊருக்குள்ளே ஒன்று சொல்லுவாங்க, சரி தெரியுமா, முதியவங்க ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த வீடே அழகாக இருக்கும். ஒரு வேளை நினைக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, சும்மா சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. அது சண்டையாக இருந்தால் கூட அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தாங்க. இது உங்களுக்கு புரியாது. கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கட்டும். எந்த குடும்பங்களில் கூட்டு குடும்பம் இருக்கோ அந்த குடும்பங்களில் ஒருவேளை சின்ன சின்ன கசப்புகள் இருக்கலாம், பாவங்கள் அந்த குடும்பத்தில் இருக்காது. எப்படி சொன்னால் கண்டிஷன் இருக்கும். மாமா பார்க்குறாங்க, அத்தை பார்க்குறாங்க, அண்ணன் பார்க்குறாங்க, மாமியார் பார்க்குறாங்க, மாமியார் பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த குடும்பங்களில் பாருங்கள் கண்டிஷன் இருக்கும். அந்த குடும்பங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனி கொடுத்தனெல்லாம் அப்படி மோசமாக அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக ஐக்கியப்பட்டு இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பைபிளில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை வரும்பொழுது குடும்பம் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்தும். இப்படி குடும்பமாக இருப்பது முடிந்தால் உங்களுடைய பண்டிகை நாட்கள்லாம் உங்கள் தாய் தோப்பனெல்லாம் கனப்படுத்துவது அது ஒரு பெரிய நல்லது. என்னை பொறுத்து வரல. வசனத்திலேருந்து சில வசதிகளை நான் கற்றுக்கொண்டதை சொல்கிறேன். நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால் ஒருவேளை உங்களுக்கு நலமாக தோணுமானா அதை பின்பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளில் தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து, இங்கே நல்லா கவனிங்க, சபையையும் மாம்சத்தையும் கணவன் மனைவி உறவையும் குடும்பத்தையும் திரும்ப திரும்ப இந்த வசனங்கள் வலியுறுத்துகிறது. நல்லா கவனிங்க. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன வலியுறுத்தினா, ஒரு குடும்பம் கட்டப்படணும், ஒரு குடும்பம் ஐக்கியமாக இருக்கணும், ஒரு கணவன் மனைவியிடத்தில் ஐக்கியமாக இருக்கணும், மனைவி கணவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கணும். இந்த கணவன் மனைவி உறவை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த சரீரம் இது ஒரே சரீரம், கணவன் மனைவியும் ஒரே சரீரம். இந்த சரீரத்தை குறித்து பேசுகிறார், ஆவிக்குரிய காரியத்தை பேசுகிறார். இது கணவன் மனைவி உறவையும் பற்றி பேசுகிறார். இந்த மனைவியை மனவாட்டியாகவும் இந்த சபையை மனவாட்டியாகவும் புருஷன் என்ற இடத்துல மணவாளனாகிய கர்த்தரையும் ஒப்பிட்டு இது சபையையும் அந்த சபை வளர வேண்டிய விதத்தை குறித்து தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. அடுத்து பாருங்க, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும், நல்லா கவனிங்க, அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும். ஏன்னா நிறைய பேர் பாருங்க, இந்த மாம்சம் ஒரு பொருட்டல்ல. நிறைய பாட்டெல்லாம் கூட பாடுறோம் இல்லையா, எனது ஜீவனை ஒரு பொருட்டாய் நான் கருதவில்லை, கணிக்கவில்லை. இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல, அப்படியே நமக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஸ் ஆகிடுது. நான் என் சரீரத்தை ஒரு பொருட்டாக என்றதே இல்லை. ஒரு கால் வலி வந்தால், காது வலி வந்தால், பல்லு வலி வந்தால் தான் அதுக்கு சரீரம் என்னங்கிறது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தை அப்படியெல்லாம் சொல்லலாமான்னா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த சரீரம் தேவனால் பெற்றது. கவனிங்க, இந்த சரீரத்தை மீட்க தான் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் வெளிப்பட்டார். இந்த சரீரத்தில் பாவம் கழுவப்படுதான் இயேசு ரத்தம் சிந்தினார். இந்த பூமியில தான் அவர் வந்தார், இந்த பூமியில தான் ரத்தம் சிந்தினார், இந்த பூமிக்கு தான் நான் திரும்ப வருவேன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல நியாயம் விசாரிக்கும்படி இந்த பூமிக்கு அவர் வரப்போகிறார். அதனால பாருங்க, பேதுரு இந்த சீஷர்களை பார்த்து தூதர்கள் சொல்றாங்க, கலிலேயரே நீங்க எங்க அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் போய் செய்ய வேண்டியது ஜனங்களுக்கு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்த சரீரத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய கடமைகள் கட்டளைகள் நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் புரிஞ்சுக்கொண்டு அப்படியே படிக்கலாம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா கவனிச்சு படிங்க. ஒரு வசனத்தோடு நிறுத்தாமல் கீழே இருக்கிறத படிக்கணும். இங்கே சொல்லுது,
இது நிமித்தம் ஒரு சபையை எப்படியெல்லாம் காப்பாற்றணும், சபையும் அதாவது எலும்பு தசை இதெல்லாம் இணைஞ்ச ஒரு சரீரமாக இருக்கிறது போல சபையெல்லாம் எப்படி இருக்குன்னா தேவனோடு இணைந்த அவயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு பாருங்க. இந்த இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்திருப்பான்னு சொன்னால் அதாவது தனி கொடுத்தனும் போயிடுவான்னு சொல்லலை. இந்த தாயோடு தகப்பனோடு அவர்கள் ஒட்டி உறவாடி அந்யோன்யத்தில் இருந்தது போல இப்போ என்ன செய்கிறான், அவங்களோடு இருக்கிறான். ஆனால் இப்போ வேறு ஒரு உறவு, வேறு ஒரு ரீதியில் அவங்க என்ன செய்கிறாங்க, தம் மனைவியோட அதிக நேரம் அவர்களோடு இணைந்து ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குகிறாங்க, பரிசுத்த சந்ததியை. அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க, இந்த ரகசியம் அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. இந்த ரகசியம் சொன்னால் இப்போ இதில் என்னென்னவோ ரகசியங்கள் இருக்குது. மேலே உள்ளதெல்லாம் என்னது ரகசியம், மேலே உள்ளதெல்லாம் என்னதுங்க ரகசியம்னு சொன்னால் ஒரு பூட்டுக்கு ரகசியமான 4 நம்பர் இருக்கும். ஏன் உங்களுக்கு ஏடிஎம்முக்கு 6 நம்பர் வந்துருச்சு. இப்போ முதல்ல 4 நம்பர் இருந்தது, இப்போல்லாம் வர கார்டுகளுக்கெல்லாம் 6 நம்பர் ஆகிடுச்சு. சரி போட்டு கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 நம்பர் நம்ம ஏடிஎம்முக்கோ ஒரு கார்டுக்கு வச்சுருக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, நிறைய பணம் பொருள் நிறைய நம்முடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே சொல்லும் பொழுது இந்த ரகசியம்னா இதுக்கு மேலே நிறைய இருக்குது. மனைவியோடு சில காலம் இசைந்திருப்பான்னு சொன்னதுக்கும் மனைவியிடத்தில் புருஷன் எப்படி அன்பு கூறணும், புருஷனிடத்தில் மனைவி எப்படி அன்பு கூறணும், இது அப்படியே நீங்கள் 5வது அதிகாரம் படிச்சுட்டு இருக்கணுமா, 6வது அதிகாரம் போனீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி தான். இது நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக பிரித்து எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தை போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படிங்கள் தான் தொடங்கும். அப்போ நம்ம இதை கவனிக்கும் பொழுது இப்போ இந்த வசனத்தை முடிச்சுட்டு போயிடலாம் பாரு. 31 இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவர் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இப்போ மேலே சொன்னதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது கிறிஸ்துவோட இருக்க வேண்டிய உறவை குறித்து சொல்லுகிறது. இது கிறிஸ்துவோடு இருக்க வேண்டிய உறவு, நிழலாட்டமாய் ஒரு கணவன் மனைவியுடைய உறவையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல காப்பாற்றணும். ஒரு மனைவியை புருஷன் எப்படி எதை எதிர்பாராமல் காப்பாற்றுகிறாரோ அதே போல தான் கிறிஸ்துவும் நம்மக்கிட்ட எதை எதிர்பாராமல் நம்மை காப்பாற்றுகிறார். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்லுகிறேன். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். பயபக்தி இங்க என்ன சொல்லப்படுறதுன்னா, புருஷனை எதிர்த்து பேசாம, சில குடும்பங்களில் பார்க்கலாம் புருஷனை பேரிட்டு சொல்றது, சில குடும்பங்களில் வாடா போடாங்கிறது. ஆனால் கவனிங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த மாதிரி கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ குடும்பம் தான் ஒழுக்கத்தை அதிகமாக கற்றுக் கொடுக்கிறது. அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த கணவன் மனைவி உறவை அப்படியே பேசிட்டு அதுக்கு அடுத்த வசனம் தான் அடுத்த அதிகாரமாக நமக்கு பிரிச்சுட்டாங்க. ஆனால் இதனுடைய தொடர்ச்சி தான் அது. அடுத்தல சொல்லும்போது சொல்கிறார், பிள்ளைகளே, கணவனுக்கு மனைவிக்கு பேசிட்டு சொல்கிறாரு பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியில் உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக என்பது வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இந்த வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையை நீங்கள் கடைப்பிடிச்சாதான் அந்த குடும்பங்கள் கட்டப்படும். ஏன்னா குடும்பங்கள் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்ற. இந்த கணவன் மனைவி உறவு இருந்தது இல்லையா, மனைவியை கணவன் மனைவியை காப்பாற்றுகிறார். மனைவி என்ன செய்கிறாங்க, புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, கனப்படுத்துகிறாங்க, பயபக்தியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளுக்கு போஷிக்கிறாங்க. அந்த போஷிப்பு இப்போது கர்த்தர் இந்த சபைக்கு போஷித்து காப்பாற்றுகிறார். இந்த போஷிப்பு அப்படி சொன்ன உடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஆகாரம் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த குழந்தை எப்படி இருக்குது, எபேசருடைய புத்தகம் 4வது அதிகாரத்துக்கு வந்துருக்கு. கொஞ்சம் பின்னாடி வாங்க, 4வது அதிகாரத்தை எடுத்து 11ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படி. நல்லா கவனிங்க, கணவன் மனைவி, ஒரு நல்ல புருஷன், ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல அந்த முதிர்ந்த அனுபவம், ஒரு தேவ மனுஷன் அப்படிங்கிற ஒரு அனுபவம் வருவதற்கு நாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. வசனம் சொல்லுது, அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில்
அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும்படி பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு. இந்த சபை திருப்பி திருப்பி அங்கே தான் வருதுங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு சபை, ஒரு கணவன் மனைவியை காப்பாற்றுறது போல கிறிஸ்து சபையை காப்பாற்றுகிறார். அப்படி காப்பாற்றும் பொழுது இந்த சபையெல்லாம் எப்படி வரணும்னு சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த சபையானது பக்தி விருத்தி அடையணும். மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபைக்கு ரத்தம் சிந்தி அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த சபையை மீட்டு அந்த சபைக்கு அவர் காப்பாற்றும்படி ஆகாரம் கொடுத்து வசனத்தை கொடுத்து அவர்களை தேற்றுகிறார். இப்படி அந்த ஜனங்களை சபை நடத்துவதற்கு தான் 5 வகையான ஊழியத்தை வச்சிருக்கிறார். அதில் என்னது, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு சபையானது எல்லா விதத்திலும் வளரணும், எல்லா விதத்திலும் வளரணும். நம்முடைய முற்பிதாக்கள் இருந்தார்கள். ஆபிரகாம் இருந்தார். அப்படி எப்படி இருந்தார்? ஆபிரகாம் சரீர ரீதியிலும் செழிப்பாக இருந்தார், பொருளாதார ரீதியிலும் செழிப்பாக இருந்தார், ஆவிக்குரிய ரீதியில் வீக்காக இருந்தவர் ஆண்டவர் செழிப்பாக்கி நடத்திட்டு வந்தார். ஆபிரகாமை கண்டிச்சாரு, உணர்த்தினார், நடத்தினார். அதே போல் வேற யார் சொல்ல முடியும்? அப்படியே வராதுங்க, வேற யாராவது வாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோவான் வராம வேற யாராவது வாங்க. தாவீது எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீது எப்படி இருந்தார்? ஆவிக்குரிய ரீதியிலும் பலப்பட்டிருந்தார், விசுவாசத்தில் வளர்ந்திருந்தார், பொருளாதாரத்தில் அவர் என்ன செய்திருந்தார்? ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். வேற யாரு? இந்த 2 பேரை தவிர வேற யாருமே தெரியாது அவங்களுக்கு. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதை விட்டுருங்க. வேற யாரு? தானியேல் எப்படி இருந்தார்? அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களை காட்டிலும் 10 மடங்கு சமஸ்தராக இருந்தாங்க, சாமர்த்தியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. பொருளாதாரத்திலும் சரி, அவங்க அடிமைப்பட்டு போன இடத்துல ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து எல்லா இடத்துல ஆண்டவர் அவங்களை உயர்த்தி அந்த கடைசி காலம் வரும்பொழுது இவர்களுடைய தேவனே தேவன் என்று சொல்லியும் இவர்களுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படினு சொல்லி இந்த 4 பேரை குறித்து மாற்றத்தை கவனிக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படி சொன்னால், ஒரு ஆவிக்குரிய திருச்சபை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருத்தருக்கு மண்டை மட்டும் பெருசாகிட்டே இருக்குன்னு வச்சுக்க, அது என்னது? வியாதி. ஒரு சிலர் நாங்கள் ஆவிக்குரியதில் மட்டும் நல்லா வளர்ந்துருக்குங்க, நாங்கள் முட்டி போட்டோன்னு சொன்னால் அப்படியே ஆவியில் நிறைஞ்சி இங்கிருந்து அங்கே வரணும். சரி, ஓகே, சரீர ரீதியில், சுகத்தின் பகுதியில், செழிப்பின் பகுதியில் நீங்களே படிங்களா அந்த வசனத்தை? நீங்கள் மேலே வசனத்தை படிங்க. நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகத்துக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும், நல்லா கவனிங்க, சுகம் நமது பிறப்புரிமை. எல்லாரும் சொல்லுங்க, சுகம் எனது பிறப்புரிமை. ஏன்னு சொன்னால் வசனம் சொல்லுகிறது அவர் தான் சொன்னார், கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம், புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ஒரு சிலது சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கவனிங்களேன், ஒரு சிலது கவனிங்க. ஆண்டவர் மோசேவை எந்த மலையில் பேசினார்? ஆண்டவர் எந்த இடத்துல பேசினார்? சீனாய் மலையில் பேசினார். அந்த மலைக்கு என்ன ஸ்பெஷலு? என்ன ஸ்பெஷலு? ஏன்னா ஏதாவது பேசுங்க, இந்த வாரம் நீங்களாம் பேசணும், அதனால தான் லைவ் போடுத. நீங்களா பேசுகிறீங்களா, நானும் பேச வைக்கிட்டேன்? சீனாய் மலைக்கும் மற்ற மலைக்கும் என்ன ஸ்பெஷல்? ஒன்றுமே கிடையாது. அதுவும் மலை தான், இதுவும் மலை தான். அங்கேயும் பாறை, முள், பலவிதமான மரம் செடி கொடி இருக்குது. அதே போல் இங்கே பலவிதமான முள், மரம் செடி கொடி இருக்குது. ஆனால் அந்த சீனாய் மலையை ஹோலி மவுண்டன் சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த சீனாய் மலையை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அதை சுற்றிலும் வேலி அடைத்து இது பரிசுத்த மலைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் இது பரிசுத்த மலைன்னு சொன்னாங்க? ஏன் அந்த மலை பரிசுத்தம் ஆயிடுச்சா? இல்லை, தேவன் அந்த இடத்துல தரிசனமானார், அந்த இடத்துல மோசேவிடத்தில் பேசினார், கற்பலகை கொடுத்தார். இந்த பலவிதமான காரணங்களை சொல்லலாம். எல்லா மலையும் மலை தான். ஆனால் இந்த மலையில் கர்த்தர் இடைப்பட்டதுனால
இது பரிசுத்தமான ஒரு இடம். இன்னும் கூட கவனிங்களேன், இப்போ கர்த்தருடைய மேஜையில் இருக்கிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை ஹோலி பாத்திரம்னு சொல்லுவாங்க, பரிசுத்த பாத்திரம். என்ன பாத்திரம்? அது மற்ற பாத்திரம் போல் செஞ்ச பாத்திரம் தான். மற்ற பாத்திரம் போல் அலுமினியத்திலையோ சில்வர்லையோ எதில் செஞ்சாங்களோ, ஐம்பொன்னில் செஞ்சாங்களா, எண்ணத்தில் செஞ்சாங்களோ, எல்லாமே பாத்திரம் தான். ஆனால் அது மட்டும் ஏன் பரிசுத்த பாத்திரம்னு சொல்லப்படுது? அது என்ன வேற ஒரு உலகத்தில் இருந்தால் கொண்டு வந்தாங்க? இல்லை. ஏன் அது அப்படி சொல்லப்படுதுன்னா, அது ஆலயத்தில் பயன்படுகிற ஒரு பாத்திரம். அதே போல தான் உங்களை என்னை ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்தவான்கள் சொல்கிறார். பரிசுத்தவான்கள் சொன்னால் உங்களுடைய புத்தி சுபாவம் எல்லாம் மாறிடுச்சா? எல்லாம் மாறிச்சான்னு கேட்டால் என்ன மாறல. போன வருஷம் லேட்டாக வந்தோம், இந்த வருஷமும் லேட்டாக வருவோம், அடுத்த வருஷம் லேட்டாக வரும். ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கதை வச்சுருப்போம். ஆனால் நமக்கு என்ன பேர்? பரிசுத்தவான்கள். நம்ம பரிசுத்தமாயிட்டோமா? அப்போது இது என்ன காரணம்னு சொன்னால் பிரித்தெடுக்கப்படுவது. அதுதான் என்னுடைய அர்த்தம். அந்த சீனாய் மலை ஹோலி மவுண்டா? ஆமாம், அது ஹோலி மவுண்டு தான். கர்த்தருடைய ஆலயத்தில் பயன்படுத்துகிற பாத்திரம் அது பரிசுத்தமான பாத்திரமா? ஆமாம், அது பரிசுத்தமான பாத்திரம் தான். சபையில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு பேர் பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களா? ஆமாம், பரிசுத்தவான்கள் தான். ஏன்? வேர் பிரிக்கப்பட்டதுனால. எல்லா மலையிலிருந்து சீனாய் மலை வேர் பிரிக்கப்பட்டது. இது போல் நிறைய சொல்லலாம். அதே போல் இந்த உலகத்தில் எல்லாரிலிருந்து கர்த்தர் நம்மை வேர் பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? இங்கே என்னை கவனிச்சுட்டே வாங்க, வேறு எதையும் கவனிக்காதீங்க, சத்தியத்தை மட்டும் கவனிங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஆண்டவருடைய தயவுனால் ஒருத்தர் உங்களை பார்த்தா சொல்லணுங்க. உங்களை பார்த்தா ஒருத்தரை பார்க்குறாங்களா, இப்போ உதாரணத்துக்கு உங்களை யாரோ ஒருத்தரை பார்க்குறாங்க, அவங்கள பார்த்தா சொல்லணும், ஓ இவங்களுக்கு என்னங்க, அவங்க ஆண்டவரை தேடினாங்க, கர்த்தர், இவங்க பாருங்கள் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போனாங்க, நல்லா இருக்கிறாங்க. உங்களை பார்த்து அடுத்தவங்க சொல்லணும், என் பையனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அனுப்பி வைக்கணும். ஆனால் நம்மளை பார்த்து சர்ச்சுக்கு போனாங்க, சர்ச்சுன்னு போய் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க, அந்த பேர் நமக்கு வரக்கூடாது. நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? புது சிருஷ்டியாக இருப்பான். அந்த புது சிருஷ்டினா புதிய எண்ணங்கள். வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து அவனிலும் நிலைத்திருந்தா அவங்க எப்படி இருப்பாங்களாம்? உள்ளும் புறம நல்ல மேய்ச்சலை கண்டு. இந்த உலகத்திலேயே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இருக்குன்னா அது யார் தான்? கிறிஸ்தவங்க தான், நீங்களும் நானும் தான். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கான குணம் என்னதுன்னு சொன்னால், அவர்கள் சுகத்தோடும் செழிப்போடும் நல்ல தெய்வீகமான கிருபைகளோடு இருப்பாங்க. நல்ல கவனிங்க, பணத்தை பற்றி நான் பேச வரல, தேவ தயவை பற்றி பேசுகிறேன். நான் திருப்பி சொல்கிறது என்னென்னு சொன்னால், நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சில காரணங்களை சொல்கிறேன், நீங்கள் அதை கவனிச்சுட்டு வாங்க. சத்தியம் இதுவானா அது ஏற்றுக்கொள்ளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? 1 பேதுருடைய புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 பேதுரு 2வது அதிகாரம், 2வது அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கலாமா? இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள், இது உங்களுக்கு புரியுதா? அந்த வசனத்தை திருப்பி படிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, இதெல்லாம் தூர தள்ளிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல், எல்லாரும் சொல்லுங்க, ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த ஞானப்பால், ஞானப்பால்னா என்ன தெரியுங்களா? ஞானப்பால் வேதம். இந்த ஞானப்பால் என்ன செய்யுது அப்படி சொன்னால், உதாரணத்துக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது ஒரு மாடு கன்று போட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த முதல்ல ஒரு பால் வரும் பார்த்தீங்களா, அந்த பாலை மாடோ ஆடோ ஏதோ ஒன்று அது குட்டி போட்டோன்னா அது முதல்ல அதுக்கு என்ன செய்வாங்க? நிறைய குடிக்க கொடுப்பாங்க. ஏன்னா அந்த பால் தான் அந்த குழந்தைக்கு பெரிய ஒரு ஹெல்த்து. அதே போல தான் இந்த வசனம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஹெல்த். நல்லா கவனிங்களேன், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, கிறிஸ்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இந்த பூமியில் மலை மேலே ஏற்றப்பட்ட தீபத்தை போல இருப்பாங்க. கிறிஸ்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா உலகத்துக்கு ஒளியாக இருப்பாங்க, பூமிக்கு உப்பாக இருப்பாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அதுதான் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவன் உலகமே என்ன சொல்லுது? கிறிஸ்தவங்களா அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. நீங்கள் நல்லா அறிக்கை பண்ணுங்களேன், கிறிஸ்தவங்கன்னா யாருங்க? நல்லவங்க. இங்கே சொல்லுது, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஞான பாலின் மேல் வாஞ்சேன். கொஞ்சம் கவனிங்க, பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, பிறந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்லி தரும்.
யாராவது பால் குடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்களா? நீங்கள் புட்டியில் பாலை ஊற்றிட்டு கிட்ட கொண்டு போனோன்னு அது பாட்டில் சுற்றி சுற்றி ஒன்றும் பார்க்காது. கரெக்டாக அந்த பாட்டில் அது அது சக்கு சக்கு சக்குன்னு அது அந்த மொத்த பாலை உறிஞ்சிட்டு டப்பாய் தூக்கி அந்த குழந்தைக்கு ஒருத்தர் சொல்லி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். எந்த குழந்தைக்காவது, மனுஷனுக்கு எல்லாம் சொல்லி தரணும், பேச கற்றுத்தரணும், நடக்க கற்றுத்தரணும், சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும், கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கணும், எல்லாமே கற்றுக் கொடுக்கணும். ஆனால் பால் குடிக்க மட்டும் யாருமே கற்றுக் கொடுக்கறதில்ல. ஏன்? அது பிறந்த உடனே அதுக்கு தெரிஞ்சிருக்கு, கண்ணே திறக்கணும்னா கூட கரெக்டாக பால். ஏன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மனிதன் படைக்கும் பொழுது எப்படி படைக்கப்பட்டானோ அதே போல தான் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களுக்கு இந்த ஞான பாலின் மேல் ஆட்டோமேட்டிக்காக சத்தியத்தை அறிய அறிய இந்த வாஞ்சை வந்துட்டே இருக்கணும். இந்த வாஞ்சை வரலன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இப்போ உலகத்தில் ஒரு பெற்றோருக்கு 2 குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு 3 குழந்தை இருக்குது, ஒரு 4 குழந்தை இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 3 குழந்தை உள்ள 4 குழந்தை உள்ள வீட்டில் திடீர்னு ஒரு குழந்தைக்கு ஒரு பையனுக்கு பசியே இல்லை. அவன் சொல்கிறான், எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான்னா அந்த அம்மா அப்பா என்ன செய்வாங்க? பரவாயில்லப்பா, 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியல, ஒருத்தனுக்கு வாய் அடங்கி போச்சு, அவனுக்கு சாப்பிடவே முடியல, அதனால் எனக்கு செலவு மிச்சம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? உடனே கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க? டாக்டர்கிட்ட போய் காட்டி, இவனுக்கு பசி இல்லை, அப்போ பசி உண்டாகிறதுக்கு ஏதாவது வைத்தியம் பாருங்கிறாங்க. பசி இல்லைன்னா அது என்னது? பசி இல்லைன்னா என்னது? அது ஒரு வியாதி. சபைக்கு நேரமாக வரணும் அப்படின்னு வாஞ்சை இல்லைன்னா அது என்னது? எத்தனை வியாதியஸ்தல் இருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை நோய் பிடிச்சவங்க இருக்காங்க பாருங்க. அந்த வசனத்தை கேட்கறது சில பேர் பாருங்க, இங்கே வசனத்தை கத்தி இங்கே யாரும் அப்படி இல்லை, அப்படி இருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் அப்பவே பிடிச்சிக்குவோம். சில பேர் அது கொட்டாவிங்கிறது ஒரு கெட்டாவி. கரெக்டாக ஜோம் பண்ணும்போது சில பேருக்கு அப்படியே மூக்கெல்லாம் விரிச்சிட்டு ஒரு வேய் அப்பால போய் சாத்தானு சொன்ன உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இந்த சபைக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், நல்ல வசனம். சாப்பாடு மட்டும் பாருங்க, சாப்பாடு உங்களுக்கு கொண்டு ஒரு சாப்பாடு வைக்கிறோன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒரு பக்கம் மீனை நல்லா வறுத்து, ஒரு வஞ்சரை மீனோ வேறு என்ன மீனுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறது, என்ன மீனுங்க? விலை மீன், பாறை மீன், இது போல் நிறைய மீனை அப்படியே மசாலாலாம் போட்டு நல்லா மணக்க வறுத்து வச்சுருக்கு. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய நெய் ஊற்றி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அப்படியே கேசரி அதெல்லாம் அப்படியே கிண்டி வச்சுருக்கு. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா பால்கோவா இதெல்லாம் வச்சுருக்கு. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கு. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ராகி மொத்தை தெரியலையா, களி, ஒரு பக்கம் கொஞ்சம் களி, இதெல்லாம் வச்சுருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்ன உடனே நாம் கண்ணை மூடி எதை தேர்வு செய்வோம்? அதில் மட்டும் எது ரொம்ப பிடிச்சிருக்கு, எது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ அது. ஆனால் இங்கே சத்திய வசனம் வேதத்தை திருப்பினா கூட அந்த மாதிரி நிறைய ஜிலேபி மாதிரி, நிறைய மீன் வறுவல் மாதிரி இந்த வசனங்கள் எல்லாம் வரும்போது உங்கள் மனதில் இந்த ஞானப்பாலின் மேலே ஒரு பெரிய வாஞ்ச. நிறைய பேருக்கு கவனம் வேறு எங்கே போயிடுச்சு. கவனிங்க, இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு மீனை வறுத்துக்குங்க. நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், இந்த வசனம் நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரசங்க நேரத்தில் தூக்கம் வருது, பிரசங்க எனக்கு புரியல, சத்திய வசனத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால், நீங்கள்லாம் வியாதி பிடித்தவர்கள், உங்களுக்கு பசி இல்லை, ஏதோ ஒரு வியாதி உங்களை தாக்கி இருக்கு. அதனால தான் வசனம் சொல்லுது, ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருக்கணுமா? வசனத்தை வாசிங்க. வசனம், நீங்கள் வளரும்படி சொல்லுங்க. நான் சொன்னது பாதி நான் சொன்ன, நீங்கள் சரி எப்படியோ ஒன்று சொல்லுங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைய போல. இந்த புதிதாய் குழந்தை பிறந்த பிள்ளைக்கு பால் மேலே பெரிய வாஞ்சை இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் மீனை கொண்டு வந்தாலும் தெரியாது, எண்ணத்தை கொண்டு வந்தாலும் தெரியாது. அதுக்கு என்ன இருக்கும்? அந்த பாலின் மேல் வாஞ்சை. அதே போல தான் நான் சொல்ல வரதை கவனிங்க, தேவனுடைய வார்த்தையின் மேல். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். பிழைப்பு என்பது வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தையால் தான் விசுவாசம் வரும். அதனால தான் விசுவாச கேள்வினார் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் தமிழில் இருக்குது. ஆனால் அது தமிழில் சரியாக வரல. இங்கிலீஷில் மொழிபெயர்க்கும் போது அது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. So then faith cometh by hearing and hearing by the word of God. நீ தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டா விசுவாசம் வரும். இந்த சத்திய வசனங்களை நான் சுகமானே, நான் பலனானே, நான் சுகமா, இது சொல்ல சொல்ல இது வரும்.
ஒரு சிலர் சொல்லுவாங்க பாரு, வியாதி நல்லது, வியாதி நல்லது. உங்களுக்கு வியாதி வந்தால் தான் தெரியும். வியாதி வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படியே 4 பக்கம் டிப்ஸ் ஏறிக்கிட்டு மூக்கில் தான் ஆக்சிஜன் வச்சுருந்தாங்கன்னா வியாதி நல்லதுன்னு சொல்லும் போது உனக்கு வந்தால் தெரியும், அப்போ தான் தெரியும். நல்லா கவனிங்க, வியாதி யாருக்குமே நல்லது கிடையாது. இப்போ படிங்க 3ஆம் வசனத்தை படிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. ஜீவனுள்ள கற்களை போல, ஜீவனுள்ள கற்களை போல. அந்த கல் என்ன கல்? அந்த கல் என்ன கல்? கீழே படிங்க. அந்த கல் என்ன கல்? ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறோம். நாம் எல்லாரும் அப்படி கன்மலையின் மேல் கட்டப்பட்டு வருகிறோம். கன்மலையின் மேல் கட்டப்பட்டு வருகிறோம். விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனால் கவனிங்க, நாம் எப்படிப்பட்டவங்கன்னா அந்தப்படியை இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எல்லாரும் சொல்லுங்க, வெட்கப்படுவது வெட்கப்படும். நான் சொல்றேன் பாருங்க, கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறீங்களா? எந்த இடத்திலும் ஹாஸ்பிட்டலில் வெட்கப்பட மாட்டீங்க, சொந்தக்காரன் முன்னாடி வெட்கப்பட மாட்டீங்க, தெரிஞ்சவனுக்கு முன்னாடி வெட்கப்பட மாட்டீங்க, எந்த இடத்துல வெட்கப்பட மாட்டீங்க. நல்லா கவனிங்களேன், மோசேவுக்கு எகிப்தில் இருக்கிற பார்வோனை தெரியும். ஏன்னா 40 வருஷம் அங்கே தான் வளர்ந்தான். மோசேவுக்கு யாரை தெரியும்? பார்வோனை தெரியும், எகிப்தை தெரியும், எகிப்தில் இருக்கிற ஜனங்களை தெரியும், சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். மோசேவுக்கு எகிப்தியனு தெரியும், எபிரேயனு தெரியும். நல்லா கவனிங்க, எபிரேயனு தெரியும், எகிப்தியனும் தெரியும். ஏன் மோசே வந்து ஆண்டவர் கூப்பிடுறார், நீ என் ஊழியத்துக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே, ஆண்டவரே நான் மந்த நாவும் திக்குவாயுள்ள என்னை விட்டுருங்க, சுற்றி வலிச்சு கடைசியில் சொல்லுவான், ஆண்டவரே வேற யாராவது அனுப்புறதா இருந்தால் அனுப்புங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவான். ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லுங்களேன். ஏன் அப்படி சொன்னாங்க? மோசே ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது, நான் மந்தவாயு உள்ளவன், திக்குவாயு உள்ளவன், என்னை வேண்டாங்க, நீங்கள் வேற யாராவது அனுப்புங்க, என்னை விட்டுருங்கன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னால், அவருக்கு பார்வோனை தெரியும், எகிப்தியர்களை தெரியும், எபிரேயர்களை தெரியும். எகிப்தியர்கள் எப்படிப்பட்டவங்க? கொடுமையானவங்க. பார்வோன் எப்படிப்பட்டவன்? கொடுமையானவன். எபிரேய ஜனங்க எப்படிப்பட்டவங்க? அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்களில் ஒருத்தனுக்கு சிபாரிசுக்கு போனதுனால அந்த எபிரேயன் சொல்லுவான், ஏன் எகிப்தியனை அடித்து கொண்ட மாதிரி எங்களையும் அடித்து கொள்ளலான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி, இவர்களும் மூர்க்கம் உள்ளவர்கள். அதனால தான் இவங்களை பற்றி தெரியும். வசனம் சொல்லுது, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, முரட்டாட்டம் உள்ள ஜனங்க, மோசேவை அடிக்கிறதுக்கு கல் எடுத்துக்கிட்ட ஜனங்க. கொஞ்சம் கவனிங்க, இவங்களையும் தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு நான் சொல்கிற பாருங்க, தயவுசெய்து சில காரியத்தை கவனிங்க. மோசேவை ஆண்டவர் கூப்பிட்றார், நீ வாப்பா, நீ ஊழியத்துக்கு வாப்பான்றார். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே என்னால் முடியாதுன்னு. ஏன் சொன்னான்னு சொன்னால், இவர்களை தெரியும், ஆண்டவரை பற்றி நிறைய தெரியாது. கவனிங்களேன், எல்லா குழந்தையிலே கொண்டு போட்டாங்க, ஆனால் மோசேவை மட்டும் கர்த்தர் காப்பாற்றினார். எத்தனையோ குழந்தைங்க கருவிலே கலைஞ்சு போயிடுச்சு, ஆனால் உங்களை என்னையும் கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நமக்கு நல்ல கை காலு இருக்கு. நான் மற்றவர்களை குறை சொல்லலை, நான் சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னா, இந்த பலன் கிடைத்த உங்களுக்கு இன்னும் பலன் கிடைக்கும்னு தான் நான் சொல்ல வரேன். உங்க பலவீனத்தில், நீங்க எந்த பலவீனத்தில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நீங்க பலன் அடைய முடியும். அந்த பலன் அடைவதற்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்யலைங்க. நல்லா கவனிங்களேன், மோசே கிட்ட என்ன கொடுத்திருந்தாரு? ஒரு கோல் தான் இருந்தது. அந்த கோலுக்கு என்ன இருந்தது? செத்து போன கோல். அந்த கோலுக்கு உயிர் கிடையாது, உலர்ந்து போன ஒரு கோல். இந்த உலர்ந்து போன ஒரு கோல் பார்வோனுக்கு பதில் சொல்லும். இந்த உலர்ந்து போன ஒரு கோல் செங்கடலையே 2ஆ பிளந்து விடும். இந்த ஒரு கோல் கீழே போட்டோன்னே பாம்பாகுது. கவனிங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை மேற்கொள்வதற்கு அந்த செத்து போன ஒரு கோல் போதும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ செத்து போனது போல சின்ன சின்ன கிருபைகள் இருக்கு பாரு, சின்ன சின்ன ஜபங்கள் இருக்கு பாரு. ஆண்டவரே ஏசப்பா என்னை
இப்படி தான் நான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த செத்த கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை கொண்ட கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இப்படி தாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் கர்த்தர் வெளிப்பட்டு என் வியாதியை முற்றிலும் எடுத்து போட்டார். சொல்ல முடியும் அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பார்வோனை மேற்கொள்வதற்கு மோசே கிட்ட இருந்த அந்த செத்த கோல் போதும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்ககிட்ட கிடக்கிற சின்ன சின்ன செத்து போன அந்த நம்பிக்கைகள் போதும். அதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். கவனித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், மோசே வந்து ஆண்டவர்கிட்ட முறையிடுறான், ஆண்டவரே எதிரில் செங்கடல் இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? உன் கையில் இருக்கிற கோலை வச்சு அடித்து பிளந்து விடு. மோசே சொல்ல முடியுமா, ஆண்டவரே இந்த கோலை வச்சு அடிக்குமா? இந்த கோலை கொண்டு போய் நதியில் வச்சா என்னாச்சு? மொத்த நதியும் ரத்தமாக மாறி போச்சு. செங்கடல் மேலே அடித்த உடனே செங்கடல் ரெண்டாக பிளந்தது. பாறையில் அடித்த உடனே பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, எனக்கும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்களுடைய பலவீனத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க, டாக்டர் சொன்னதை தெரிஞ்சிருக்கிறீங்க, உங்கள் சரீரத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் சரீரத்தை பற்றி தெரியும், உங்கள் சூழ்நிலையை பற்றி தெரியும். ஆனால் ஆண்டவருடைய அற்புதத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னால், உலர்ந்து போன எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் சபைக்காக அவர் தன் ஜீவனையே கொடுத்தாராம். அதனால் சொல்கிற பாருங்க, இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வெளியேற பெற்றவர்கள். என்னை பொறுத்தவரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், கிறிஸ்தவங்களா அவங்களாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நாலு பேர் போஷிக்கப்படணும். உங்களால் 4 குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருந்தால் தானே அடுத்தவங்களுக்கு தான தர்மம் செய்ய முடியும். அதனால் முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். வசனம் சொல்லுது பாருங்கள். அடுத்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் திருப்பி கொண்டு சொன்னால், அந்த ஞானப்பாலின் மேல் ஒரு பசி, ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் நமக்கு இருக்கணும். 2 பேதுருடைய புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. 1வது அதிகாரத்துக்கு வாங்க. 2 பேதுருடைய புத்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பி அங்கே வாசிக்கலாம் பாருங்க. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினால் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களை அவைகளினால், அருமையான வாக்குத்தத்தங்கள் சொன்ன என்ன? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் உன்னை பலப்படுத்தி அவர் உன் தாழ்பால்களை எல்லாம் உறுதிப்படுத்துவார். வசனம் சொல்லுது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். இது போல் எல்லா வசனங்களும், என்னென்ன வசனம் இருக்கோ எல்லா வசனம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இதெல்லாம் தேவனிடத்தில் நாம் பெற்றோம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்க. அதான் குடும்பமா. அதனால தான் பைபிள் சொல்லுது. சில பேர் சொல்லுவாங்க தனி கொடுத்தணும். நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், தனி கொடுத்தனுங்கிறது இங்கே கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமான உங்களோடு இருக்கட்டும். அதுதாங்க ஒரு ஆசீர்வாதம். ஒரு மாமியார், மருமகன், பேர குழந்தைங்க. உங்களுக்கு தெரியுமா, பெற்றோர்கிட்ட கிடைக்காத அன்பு பாசமும் தாத்தா பாட்டி கிட்ட கிடைக்கும். உங்கள் குழந்தைய நீங்கள் தூக்கி முதுகில் வச்சுட்டு அந்த யானை, என்ன சொல்கிறது, அது யானை சவாரி, வேற என்ன சவாரி சொல்லுவீங்க அதுக்கு? எந்த பெற்றோருங்க அதை தூக்கி சுமக்கிறாங்க? ஆனால் ஒரு பாட்டி தாத்தா கிட்ட கவனித்து பார்த்தீங்களா, உங்ககிட்ட கூட உங்கள் பிள்ளைகள் யோசிக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் தாத்தா பாட்டி கிட்ட பிள்ளைகள் என்ன செய்யாது? தலைமையில் ஏறி உட்காந்துட்டு இருக்கும். அந்த குழந்தைகளுடைய அந்த அன்பு, அந்த அரவணைப்பெல்லாம் எங்கே கிடைக்குன்னா கூட்டு குடும்பம். அதாவது உலகத்தார் சில சொல்லுவாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொல்லுவாங்க. எந்த வீடெல்லாம் கூடி இருக்குதோ அந்த வீடெல்லாம் ஒரு தேன் கூடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கூடி வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். தனியாக இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது. சில பேர் இந்த உலகம் என்ன தெரியுமா சொல்லும், நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஏன்? அப்போ தான் நம்முடைய அன்பெல்லாம் அந்த குழந்தைக்கு கூட. ஏன் 4 குழந்தை அதை கொடுக்க முடியாதா? உங்களுக்கு தெரியுமா, 2 குழந்தை 1 குழந்தை இருக்கிற வீட்டில் இருக்கிற அன்பை விட 4-5 பேராக பிறந்தவங்க தான் அதிக சந்தோஷத்தோடு இருக்காங்க. நீங்கள் என்ன விசாரித்து பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், நான் படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், எந்த வீடு சிறு குடும்பமாக இருக்கோ அந்த வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்கும். எந்த வீட்டில் நிறைய குழந்தை இருக்கோ ஒரு பழத்தை வாங்கினா எல்லாருக்கும் தனித்தனியாக பிரிக்கும் போது ஒன்றுமே கிடைக்காது. அதனால் சிறு குடும்பமாக அவன் சொல்லுவான், அவனுக்கு வேறு வழி கிடையாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, நான் உங்களுக்கு சின்ன வயது உள்ளவர்கள் சொல்கிறேன் பாருங்க,
யார் 2 குழந்தையோட நிறுத்திடாதீங்க. அதெல்லாம் நீங்கள் குழந்தைகளை பெற்றெடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 3 குழந்தை 4 குழந்தை இருந்தால் அதெல்லாம் ஒரு கம்பீரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த குடும்ப கட்டுப்பாடை வந்து அரசாங்கம் சொல்லி கேட்கல, ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் பயந்து நாம் நிப்பாட்டிட்டோம். எல்லாம் படிக்க வைக்க ஏன் 2 குழந்தையோட எல்லாம் நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் ஒரே பயம், ஸ்கூலை நினச்சி. ஆனால் அப்படி இல்லாமல் இளம் வயசு உள்ளவர்களுக்கு சொல்கிற பாருங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணாத பாக்கியவான்கள் இன்னொரு 3 குழந்தையோ 4 குழந்தையோ பெற்றெடுங்க. அது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி புரியாது, நான் கண்டிப்பாக அதை குறித்து பேசுவேன். இந்த கருக்கலைப்பெல்லாம் ஒரு பெரிய கொலை குற்றம், அதெல்லாம் நமக்கு சரியாக யாரும் போதிச்சு விடலை. நம்ம சும்மா தேவையில்லாததில் தான் பிடிச்சிக்கிட்டோம். நீ என்னத்தை வெறுக்குன்னு என்ன இருக்குது வெறுக்கிறதுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் நீ என்னத்தை இழந்தாய், என்ன இருக்குது இழக்கிறதுக்கு? இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? இழக்கிறதுக்கு வரலைங்க, பெற்றுக்கொள்வதற்கு. கிருபையை பெற்றுக்கொள்ள, இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, தயவை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எண்ணத்தை இழந்துங்கிறத விட கொஞ்சம் கவனிங்களேன். இழங்க, எண்ணத்தை இழக்குன்னா பாவத்தை இழங்க, பகையை இழங்க. சிலது கொஞ்சம் கவனிங்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு புரியுது தெரியல. உங்களை வந்து பொருளாசையை தூண்டலை, தேவ தயவில் வளருங்கன்னு சொல்கிறேன். ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமை கூப்பிட்டு இந்த கடல் வானத்தை அண்ணாந்து பாருன்னாரு, மணலை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அவர் என்ன ஆசையை தூண்டுறாரா? கடற்கு இந்த பூமியை எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அம்மட்டும் நான் உனக்கு. அவர் என்ன பொருளாசையை தூண்டினாரா? ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆதியாகமம் 13வது அதிகாரம் பாருங்க. அவன் வீட்டில் வெள்ளியும் பொண்ணும், ஆபிரகாம் வீட்டில் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துதான். நான் பொண்ணு முக்கியம் நான் சொல்ல வரல, தேவ கிருபை முக்கியம்னு சொல்ல வரேன். ஒருவேளை நீங்கள் போடாமல் இருந்தால் சந்தோஷம், போட்டாலும் சந்தோஷம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் நகை போட்டிருக்கீங்களா போடலையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் லேட்டாக வந்த, அதுதான் என் பிரச்சனை. ஏன் ஒழுங்காக ஜெபம் பண்ணலை, அதுதான் என்னுடைய பிரச்சனை. ஏன் இன்னும் அதே கடலில், அதே கஷ்டத்தில், அதே அடிமைத்தனத்தில், அதே வியாதியில், அதே அந்த வெளியே வாங்க. இயேசுவின் நாமத்தினால நான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் கர்த்தர் எனக்கு வரங்களை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார், என் எல்லைகளை விசாரமாக்கினார். நான் எல்லா ரீதியிலும், அதுதான் ஒரு ஆசீர்வாதம். அப்படி வாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். இப்போ நீங்கள் மத்தேயு புத்தகம் 16வது அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அங்கே சொல்கிறாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல், வியாதி, பலவீனம், வறுமை, தரித்திரம், தோல்வி எண்ணங்கள் அந்த சபையை மேற்கொள்ளாதுன்னு தான் சொல்கிறார். அந்த சபையை மேற்கொள்ளாது. கொஞ்சம் கவனிங்களேன். 2 ராஜாக்களுடைய புத்தகத்தை கொஞ்சம் திருப்புங்க, எல்லாரும் வேகமாக திருப்புங்க. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 3வது அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளும். எடுத்தவங்க 14, 15 படிங்களா. கர்த்தர் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற, இருங்க ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்கிற பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த சபைன்னு இப்போ ஏன் இந்த சபையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்னா, சபை தான் கணவன் மனைவி, சபை தான் குடும்ப உறவு. இந்த சபை ஏன் அதை சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சபைக்காக நாம் நினைக்கிறோம் இல்லையா, சபை வந்து ஏதோ யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தினதில்லை. ஒரு கொஞ்சம் பேரை கூட்டி வச்சு அங்கே பாட்டு பாடி இது போல் பிரசங்கம் பண்ணி ஏதோ ஒரு வாடகைக்கு ஒரு இடம் பிடிச்சி, இதெல்லாம் மனுஷன் கொண்டு வந்ததில்லை, தேவன் தான் இப்படி செய்ய வச்சார். நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 14, 15 படிங்க. இருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது. இப்போ மோவாப் ராஜாவுக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறாங்க. யூதாவின் ராஜா, இஸ்ரவேல் ராஜா, ஏதோமுடைய ராஜா, 3 ராஜாக்கள் சேர்ந்து இந்த மோவாபியரோட யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் யுத்தத்துக்கு போனால் பயங்கர தோல்வி வந்தோடனே இஸ்ரவேல் ராஜா பயந்துட்டான். அந்த இஸ்ரவேல் ராஜா பயந்து என்ன சொல்கிறான், நமக்கு என்ன நடக்க போகுது? சில பேருக்கு பாருங்க, தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத கடன் தொல்லை, வழியே இல்லை, வேலை இல்லை, வருமானம் இல்லை. சில பேருக்கு இந்த பயம் வந்துடுது. நம்ம சபைக்கு போகிறோம், ஏன் நமக்கு இந்த பாடு, ஏன் நமக்கு இந்த கஷ்டம்? ஒருவேளை கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கலையா? கர்த்தர் ஒருவேளை நம்ம கைவிட்டுட்டாரா? இத்தனை வருஷம் ஜெபித்து ஒரு பிரயோஜனம் இல்லையா? அது போல பல கேள்வியோடு இருந்தால் உங்கள் கேள்விக்கு தான் பதிலை கொடுத்துட்டு இருக்கிறேன். இங்கே கவனிங்க, இந்த இடத்துல 3 ராஜாக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவங்க, யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, இந்த ஏதோமுடைய ராஜா எல்லாம் ஒன்று சேர்ந்து மோவாபியர் இடத்துல யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் பயங்கர தோல்வி வருது. அப்படி தோல்வி வந்த உடனே என்ன பண்ணுறது? தோல்வினால் பஞ்சம் வேற, பயங்கர கஷ்டம். இந்த தோல்வியில் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, பிஸ்னஸ் தோல்வி, வேலையில் தோல்வி, அதனால் அடுத்து வர்றது என்னது? பஞ்சம். இந்த பஞ்சம்னு சொன்னால் பற்றாக்குறைவு. உடனே இந்த பற்றாக்குறைவில் என்ன யோசனை வரும்?
ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சில பேர் பலவிதமான யோசனைக்குள்ளே போயிடுவாங்க. அதுபோல தான் இந்த ராஜா போனான். அப்படி ராஜா போன உடனே இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறான், இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷர் இருக்கிறார் எலிசா, அவர்கிட்ட போய் நாம் கேட்கலாம், என்ன பண்ணுறதுன்னு நாம் அவர்கிட்ட போய் கேட்கலான்னு சொன்ன உடனே அவர்கிட்ட வராங்க. 2 ராஜாக்களுடைய புத்தகம் 3வது அதிகாரம் இப்போ படிங்க பார்க்கலாம், 14வது வசனத்தை. அதற்கு எலிசா சொல்லுகிறேன், இப்பொழுதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த வாத்தியத்தை வாசிக்கிறது, இசைக்கருவிகளை வாசிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய கிருபை. எலிசா சொல்றாரு, வாத்தியக்காரனை கூட்டிட்டு வாங்க. வாத்தியத்தில் இல்லை, அந்த வாத்தியத்தோடு இணைந்து. நல்லா கவனிங்க, இசை வந்து நமக்கு முக்கியம்தான், ஆனால் இசையில் தான் எல்லாம் இருக்குன்னு இல்லை. ஆனால் அந்த இசை எங்கே வந்ததுன்னா முற்பிதாக்கள் எலிசா தான் என்ன செய்கிறாரு. அதே போல் தாவீது கூட என்ன பண்ணுறாரு, சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடிச்சிக்கிட்ட உடனே இவன் போய் வாத்தியத்தை வாசிக்கும் பொழுது அந்த அசுத்தாவி அதிலிருந்து போகும். நான் சொல்ல வர்றது வாத்தியம் முக்கியம் அல்ல, வாத்தியம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு கருவி, அவ்வளவுதான். இந்த சபை வந்து ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். இந்த சபை அவர் எப்படி உருவாக்குறார், எப்படி நடத்துகிறாருன்னு சொன்னால், சங்கீதம் 110க்கு வாங்கல, இந்த சரீரத்தை குறித்து கொஞ்சம் வேகமாக போகலாம். சங்கீதம் 110 3, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். இது ஒரு அப்படி எப்படி இருக்கு பாருங்க, இது அப்படியே வர்ணிக்கிறார். எப்படி வர்ணிக்கிறாருன்னா, இந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, வயதான உடனே என்ன விழும், சுருக்கம் விழும், முடி நிறையும், ஆள் முதுமை வரும், முகமே மாறும். ஆனால் இந்த சரீரம் ஆண்டவருடைய வருகையில் உயிர் தெழும் பார்த்தீங்களா, இந்த உயிர் தெழும் பொழுது இந்த சரீரம் எப்படி இருக்குமா, அதை தான் இங்கே தாவீது எழுதுகிறார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே, அவருடைய வருகையின் நாளிலே, நம் உயிர் தெழுகிற நாளிலே இந்த சரீரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஜனங்கள் மனப்பூர்வம் பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரம் இது வந்து பியூட்டி பார்லரில் போய் பாடுற அலங்காரம் கிடையாது. நீங்கள் ஆவியில் பலப்படுங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் நல்லா துதிக்க ஜெபிக்க 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 இந்த மாம்சத்திலும் சரி, உயிர் தெழுகிற நாளிலும் சரி, அவங்க சரீரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், வசனம் சொல்லுது பாருங்க, உமது பராக்கிரமத்தின் நாள் உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய் உம்முடைய யவனவ ஜனம் உமக்கு பிறக்கும். அதாவது அவங்க அழகை பற்றி அவர் வர்ணிக்கிறார். அந்த அந்த வர்ணம் எப்படி இருக்கும் இன்னும் கூட கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்களேன். நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 7வது அதிகாரத்துக்கு வாங்க. 7வது அதிகாரத்தை திருப்பி 9வது வசனத்திலிருந்து படிங்களேன். 7, 9 அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போகப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படட்டும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னிலையிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடை மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே. கவனிங்க, நமக்கு விரோதமாக இருக்கிற காரியம். சில பேருக்கு பாருங்க, டாக்டர் சொல்லிடுவாங்க ரொம்ப கஷ்டங்க. சில பேருக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்துரும் ரொம்ப கஷ்டங்க. நாம் சம்பாதிக்கணும்னு நினச்சோம், அந்த வயசு போயிடுச்சு, இளமை போயிடுச்சு, திருப்பி நாம் முயற்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்முடைய மூலதனம் போயிடுச்சு, இளமை, வயது, ஆதாரம், சரீர சுகம் இதெல்லாம் போயிடுச்சுன்னு நாம் நினைக்கிறோம். இந்த கவனிங்க, பைபிளில் சாதித்தவர்களில் பாதிக்கு மேலே வயதானவங்க தான். மோசேவை எத்தனை வயசில் தான் ஊழியத்துக்கு அழைச்சார்? 80 வயதில் தான் ஊழியத்துக்கு அழைச்சார். நீங்கள் பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வயது ஒரு பொருட்டு கிடையாது. நாம் நினைக்கிறோம் என்னுடைய ஆதி பலன் இப்போ இல்லை, பழைய பலன் போயிடுச்சு, வயசு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, நிறைய போயிடுச்சுங்கிறோம். ஆனால் எதிரில் பார்த்தா வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த கிதியோனை கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா, கிதியோனுக்கு விரோதமாக, இவங்க நாட்டுக்கு விரோதமாக பாலை இறங்கி இருக்கிற ஜனம் எவ்வளோ பேர் தெரியுமா? இந்த கிதியோனுக்கிட்ட கொடுத்த ஆயுதம் என்னது? பானை. கொஞ்சம் கவனிங்களேன், பானை ஒரு கையில் பானை, இன்னொரு கையில் என்னது? தீவெட்டி. எதுக்கு போகிறாங்க? கொஞ்சம் கவனிங்களேன்.
நமக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை பெருசு, நம்மக்கிட்ட இருக்கிற வருமானம் ரொம்ப குறைவு, இருக்கிற வீடு வாடகை வீடு, ஆனால் வாய் மட்டும் ஆண்டவர் இதை செய்வார் அதை செய்வார்னு பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, இந்த காணப்படாதவைகள் இருக்கு பாருங்க, காணப்படாதவைகள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்தார் பாருங்க. வாடகை வீடாக இருந்தால் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இந்த இடத்துலேருந்து கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது சூழ்நிலையை பாருங்க. பூரா அப்படிங்கிற ஒரு வேலைக்காரன், இந்த கிதியோனும் பூராவும் சேர்ந்து பூரா போய் பார்க்குறாங்க. என்ன பார்த்தாங்க? இப்போ வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 12ஆம் வசனம். எல்லாரும் திருப்பிக்கிட்டீங்களா? படிங்க பார்க்கலாம். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்து புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கு பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி அப்படியே வெட்டுக்கிளி கூட்டமாக இருக்கிற கொச்சன்னு அப்படியே அவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, திரளான ஜனங்க இருக்கிறாங்க. அடுத்து படிங்க. அவர்களுடைய ஒட்டகங்களும் கணக்கில்லை. ஒட்டகத்தை கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஒட்டகங்கள் இருக்கு. அடுத்து கடற்கரை மணலத்தனையான திரளாயிருந்தது. என்னது? ஒட்டகம். அப்படி கடற்கரை மணல் மாதிரி அப்படியே அவ்வளவு தூரத்துக்கு எட்டி பார்த்தா அந்த மணல் எப்படி கடற்கரையில் அப்படி கண்ணு கட்டின தூரம் மணல் தெரியும் இல்லையா, ஒரு பிரவுனா மணல் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி எட்டி பார்த்தா அப்படியே அந்த ஒட்டகம் இருக்கிற அந்த ஒட்டகத்துடைய முடி பிரவுனாக இருக்கும் இல்லையா, அது கடற்கரை மாதிரி கண்ணு கேட்டன தூரம் அவ்வளவு ஒட்டகம் இருக்கு. இவங்க கூட இருக்கிறது எவ்வளோ பேர் தெரியுமா? ரொம்ப சொற்பமான ஜனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப சொற்பமான விசுவாசம், ஆனால் நம்முடைய தேவை ரொம்ப பெருசு. இன்னைக்கு நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பெரியவர், சர்வ வல்லவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, அவர்களுக்கு பெரிய காரியம் இல்லை, ஆளுக்கு ஒரு பானை ஒரு தீவெட்டி தூக்கிட்டு போக சொல்கிறார். இங்கே கவனிங்களேன், இங்கே என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இவங்க என்ன செய்தாங்க, ஒரு கையில் பானையும் ஒரு கையில் தீவெட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டு பானையை உடைச்சிட்டு எக்காலத்தை ஊதுனாங்க. நீங்கள் கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்தில் சுகமான, அவருடைய இரத்தத்தால் சுகமான, அவருடைய தழும்புகளால் சுகமான, கிறிஸ்துக்குள்ளே என் குறைவுகள் நிறைவாகுதுன்னு சொல்லி அந்த எக்காலத்தை துதியோடு சேர்ந்து ஊதுங்க. ஆண்டவர் என் குறைவை மாற்றினார். அதாவது மீரியாம் சொல்கிறாங்க பாருங்க, மீரியாம் தம்பூரி எடுத்துகிட்டு ஆண்டவரை பாடி புகழ ஆரம்பிக்கிறாங்க. மரியாள் சொல்கிறாங்க பாருங்க, அவர் அதிசயமானவர், வல்லமையுடையவர், மகிமையானவற்றை எனக்கு செய்தான்னு சொல்கிறாங்க. இவங்க போய் வாழ்த்தின உடனே எலிசபெத்தோடைய வயிற்றில் இருக்கிற குழந்தை என்ன செய்தது? அந்த அபிஷேகம், அந்த சந்தோஷம். அதனால நான் சுகமானேன், நான் பலனானேன், என் கடன் மாறினது நம்புங்க. கடனில் இருக்கும் பொழுது தான் கடனை நம்பணும். ஏன்னா கடனிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறவர். இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, இந்த கிதியோனு கூட இருந்த ஜனங்க கொஞ்சம் ஜனங்க தான், ஆனால் எதிரியாக இருந்த ஜனங்க கடற்கரை மணல் மாதிரி வெட்டுக்கிளி மாதிரி இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது சாதாரண காரியத்தை கொண்டு. அதனால தான் சொல்கிற பாருங்க, பார்வோனுக்கு பதில் கொடுக்கறதுக்கு செத்த கோல் போதும். ஏன்னா பார்வோன் சாதாரணமான ஆள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை 400 வருஷம் அடிமையாக்கி வச்சிருந்தான். 6 லட்சம் புருஷர், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் அடிமையாக இருந்தாங்க. அப்போ 30 லட்சம் பேரை அடக்கி ஆள்றானா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. சில மனிதர்கள் கொஞ்சம் பேரையும் அடக்கி ஆள முடியாது, ஆனால் அங்கே அவ்வளவு பேரை அடக்கி அவர்களை அடிமைப்படுத்தியிருந்தாங்கன்னா அப்போ யோசித்து பாருங்கள் எவ்வளவு கொடியவனாக இருப்பான். அவ்வளவு பெரிய கொடியவனுக்கு மோசேவுடைய கையில் இருக்கிற செத்த கோல் போதுமானது. ஏன்னு சொன்னால் மோசேவை வேர்பிரித்தவர் கர்த்தர், கிதியோனை வேர்பிரித்தவர் கர்த்தர். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. இப்போ எடுத்து 14 படிங்க, 15 படிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த பொழுது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, இங்க கவனிங்களேன், இந்த சிம்சோனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கவனிங்க. இந்த சிம்சோன் கருவில் இருக்கும் பொழுது வேர்பிரிக்கப்பட்டவன். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட கருவில் இருக்கும் பொழுது வேர்பிரிக்கப்பட்டவர்கள். சிம்சோன் சரீர ரீதியில் பலசாலி, நாம் ஆவிக்குறி ரீதியில் பலசாலி. உங்களை ஜெபம் பண்ணி விட்டு பாருங்க, ஜபத்தில் எப்படி பேசுகிறேன், நம்ம ஜபம் எப்படி இருக்குது தெரியுமா? அதிகாரமாக இருக்குது. எல்லாரும் ஜெபம் பண்ணுறவங்கள பாருங்க, நம்முடைய ஜெபம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே, எல்லாரும் அப்படி தானே ஜெபம் பண்ணுறோம். ஆனால் கவனித்து பாருங்களேன், நமக்கு ஆவிக்குரிய பலன் இருக்குது.
இந்த சிம்சோனுக்கு எப்படி அவன் தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டு பிறந்தானோ அதே போல தான் இந்த சிம்சோனை பாருங்க. சிம்சோனை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. அவ்வளவுதான், இவனை பிடிச்சாச்சு, இனி இவனால் ஒன்றும் பண்ண முடியாது, இவனை நாம் கொண்டு போய் இவனை கொன்று இவனை நாம் ஒரு வழி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம கையில் இவன் சிக்கிட்டான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கவனிங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு கூட பிசாசு அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான். நம்மளை பார்க்குற பிசாசு, உங்களை பார்க்குற பிசாசு, அவ்வளோதான், இவங்க சிக்கிட்டாங்க, கடலில் சிக்கிட்டாங்க, வியாதியில் சிக்கிட்டாங்க, இவங்க நிமிரவே முடியாது, எழும்பவே முடியாது, ஆதி பலன் இவங்களுக்கு வராது, ஆதியிலிருந்தே அந்த தைரியம் வராது. ஏன்னா எல்லாத்தையும் இழந்ததுனால நாம் சில தோல்வி அடைஞ்சிட்டோன்னு வச்சுங்க, திருப்பி முன்னு வர மாட்டோம். ஏன்னா நமக்கு பயம். அதை தான் இங்கே வசனம் சொல்லுது. சிம்சோனை பிடிச்சோடனே எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பித்தான், கிண்டல் பண்ண ஆரம்பித்தான், சிக்கிட்டான் அவன். ஆனால் வசனம் என்ன திரும்ப சொல்லுது, நல்லா கவனித்து பார்த்தா இவன் சிக்கலை, இவனுங்க கிட்ட அவன் சிக்கிட்டான். எத்தனை பேர்? 1000 பேர் சிக்கிட்டானுங்க. இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ படித்து பாருங்களேன். அவன் லேகி வரைக்கும் சேர்ந்த பொழுது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். விரோதமாய் கிண்டல் பண்ணுறாங்க, அவனுக்கு விரோதமாய். பார்த்தியா, சிக்கிட்டான் பார்த்தியா, பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, அவ்வளோ பெரிய உருவன்னு சொன்னாங்க, அவ்வளோ வலிமைன்னு சொன்னாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. எப்படி ஆகிட்டான்? ஒரு சின்ன கோழி மாதிரி அமுத்தி தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது, அவன் மேல் பலமாய் இறங்கினபடியால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறு நெருப்பப்பட்ட நூலாகி அவன் கட்டுக்கள் அவன் கையிலிருந்து விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார். கொஞ்சம் கவனிங்களேன், ஒரு கழுதையோடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை ஒருத்தன் அடித்து கொள்ள முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ, சிஸ்டர் சாட் சொன்னாங்க பார்த்தியா, எங்கே கேலி பண்ணாங்களோ அதே இடத்துல கர்த்தர் அவங்கள உயர்த்தினார். எங்கே நீங்கள் வீக்காக மற்றவர்களுக்கு தெரிஞ்சிங்களோ, எங்கே நம்மளை பார்த்து அவமானமாக பேசினாங்களோ, எங்கெல்லாம் நம்மளை ஏமாற்றிட்டோம், அவன் ஏமாந்துட்டான், அவ்வளவுதான், இனி அவன் ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய பேர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களா சபைக்கு வரலைங்க, நீங்களா வர கிடையாது, நீங்களும் ஆண்டவரை கண்டுபிடிக்கவும் கிடையாது, ஆண்டவர் தான் உங்களை கண்டுபிடிச்சார். நீங்கள் ஆண்டவர் கையை பிடிக்கலை. ஏன்னா நீங்களாம் எப்படிப்பட்டவங்கன்னா, கொடுத்தா நல்லவங்க, கொடுக்கலன்னா ஆமாம் நாமெல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். நீங்கள் ஒன்று பாருங்கள், மனுஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நாய் வளர்க்குறாங்க இல்லையா, நாய்க்கு 4 நாள் சோறு போட்டிங்கன்னா சாகிற வரையில் நன்றியாக இருக்கும். ஆனால் மனுஷனுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக சோறு போட்டுட்டு 4 நாள் போடாமல் விட்டிங்கன்னா போதும், வாழ்நாள் ஃபுல்லாக. அது உலகத்தில் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள்லாம் அப்படி இல்லை, நான் உங்களை சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் தேவன் நம்ம வேர்பிரித்ததுனால சொல்கிற மாதிரி, யாரெல்லாம் விழுந்துட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு, பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான். இல்லை, இது என்னுடைய ஊழியம் இல்லை, இது அப்பாவுடைய ஊழியம், ஏசப்பாவுடைய ஊழியம். நீங்கள்லாம் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வரல, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி பிதாவுடைய வலது பார்சத்தில் ஓயாமல் பரிந்து பேசி இரவும் பகலும் உங்களுக்காக விண்ணப்பிக்கிறதுனால தான் வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு காண்பிச்சு நீங்களும் நானும் வளரணுங்கிறது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அதனால் பாருங்கள், இது வந்து நாம பிரயாசப்பட்டதில்லை, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இது. அல்லேலூயா. அதனால் கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வேதம் சொல்லுது பாருங்க, இவனை எல்லாம் கிண்டல் பண்ணாங்க பாருங்க. கிண்டல் பண்ண அத்தனை பேரும் பிடிச்சி என்ன பண்ணால், ஒரே ஒரு கழுதையோட தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் என்ன வச்சுட்டானா, கொன்று குவியலாக வச்சுட்டானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக பேசுகிற நாவுகளை நீங்கள் குவியல் ஆளை போய் அடிப்பீங்கன்னு நான் சொல்ல வரலைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சத்துருடைய கிரியைகளுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆளுகையை தருவார். எல்லாரும் சொல்லுங்கள், நான் பலவீனன் அல்ல. நல்ல சத்தமாக சொல்லுங்கள், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நல்ல சத்தமாக சொல்லுங்கள், நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் தரித்திரன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் செழிக்கிறவன்.
எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சிலுவை எடுத்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக ஓயாத பெருமச்சுகளோடு பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவர். ஒரு நாள் உங்களை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். அவருடைய தயவு பெரியது, அவருடைய கிருபை பெரியது. அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தவர், இந்த உலகத்தில் உங்களை வேர்பிரித்தவர். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களுக்கு தாயாய், தகப்பனாய், போதுமானவராய், இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் துக்கங்கள் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்மேல் கிருபையாய் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நீர் என்மேல் கிருபையாய் இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளில் வந்த பிள்ளைகள் ஆண்டவர் தேவ வார்த்தையில் பலப்பட, எப்படி ஆண்டவர் மோசேவிடத்தில் இருந்த கோல் அது ஒரு உலர்ந்த போன கோளாக இருந்தாலும் அந்த கோலை கொண்டு அற்புதத்தை செய்தது போல இருக்கிற விசுவாச கடுகளவு இருந்தாலும் இந்த சிறிய விசுவாசத்தை கனப்படுத்த கர்த்தர் நல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே, கிதியோனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவரே, அப்படியா சிம்சோனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவரே, இந்த இடத்துல இருக்கிற இவர்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலையில் மாற்றம் உண்டாகட்டும், சரீர சுகத்தில் மாற்றம் உண்டாகட்டும், பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும், குடும்பங்களில் மாற்றம் உண்டாகட்டும், பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரட்டும், பலவீனப்பட்ட சரீரங்கள் பலனடையட்டும், ஒவ்வொருடைய இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை தாரும். ஆஸ்தியை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும், இவர்கள் சொந்த வீடுகளில் குடியிருக்க கிருபை தாரும், நல்ல வாகனங்களை வாங்க கிருபை தாரும், நல்ல அப்பத்தை புசிக்க கிருபை தாரும், வியாதி இல்லாத வாழ்வை தாரும். பிரஷரோ, சுகரோ, தைராய்டோ அல்லது வேற எந்த வியாதியோ இவர்களை வேதனைப்படுத்தாதபடி இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசு சிந்தின ரத்தத்தினாலே சுகம், ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் சுகம், ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாக கிருபை தருவீராக. யோபு 36:11 சொல்லுகிறது போல, தங்கள் நாட்களை நன்மையாக, தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாக போக்கும்படி எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஆளுகை தந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. யாரும் வியாதியின் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லவும் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளை அழைத்து போவீராக. எங்கெல்லாம் பலவீனப்பட்டார்களோ அதே இடத்துல உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. ஆதியில் இருந்ததை காட்டிலும் ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் அதிக பலத்தோடு ஆண்டவர் சொன்னீரே, உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று. இதற்கு முன்பாக வாழ்ந்தது அவர்கள் பலன், இனி வாழப்போவது உம்முடைய பலன். ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் இடை கட்டுவீராக. வந்த ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது. எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆளுகை தந்து வழி நடத்து காத்துக்கொள்ளும் பெரிய காரியம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.